வாணியம்பாடியில் நேற்றிரவு பெய்த கனமழை காரணமாக அரசு மருத்துவமனை வளாகத்தில் மழைநீர் குளம் போல தேங்கியுள்ளதால் மருத்துவர்கள் நோயாளிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கடேசன். வெங்கடேசன், விவரங்களை பதிவு செய்யலாம். மழைநீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகள் ஏதேனும் எடுக்கப்பட்டிருக்கா? பாலா, திருப்பத்தூர் மாவட்டத்தில் நேற்று இரவு முதலே விடிகாலை வரை அதிக கனமழையானது பெய்தது. இந்த நிலையில் வாணியம்பாடி அதன் சுற்றுவட்டார பகுதியில் மிக கனமழை பெய்ததின் காரணமாக வாணியம்பாடி அரசு மருத்துவமனை வளாகம் முழுவதும் தற்பொழுது மழைநீரானது குளம் போல் தேங்கி உள்ளது. இதனால் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் நோயாளிகள் மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இது தொடர்பாக நகராட்சி நிர்வாகம் தற்பொழுது மின் மோட்டார் மூலம் அந்த தண்ணீரை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் இந்த தொடர்மழை காரணமாக தற்பொழுது வாணியம்பாடி பாலாற்றிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அதே நேரத்தில் இந்த மருத்துவமனை வளாகம் முழுவதுமாக தற்பொழுது மழைநீர் தேங்கி உள்ளதால் நோயாளிகள் மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர். அதே நேரத்தில் வருவாய்த்துறையினர் மழைநீர் செல்லக்கூடிய கால்வாய்களை தூர்வார வேண்டும். மேலும் அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றினால் மட்டுமே இது போன்ற சம்பவங்கள் இனிமேல் காலங்களில் நடைபெறாமல் இருக்கும் என சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். பாலா, விவரங்களுக்கு நன்றி வெங்கடேஷ்.